சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்துட்டு வரோம்ல, அதன் அடிப்படையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே ஆன்மீக பதிவு தானே பார்ப்போம். அந்த ஆன்மீக பதிவு என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். அது என்ன நாள்னு உங்களுக்கே தெரியும். வேற என்னங்க, அட்சய திருதை. சரி, இது ஏன் அட்சய திருதைன்னு சொல்றாங்க? அட்சயம் அப்படின்னா வளர்தல்னு அர்த்தம். அதனால இந்த நாள்ல நம்ம என்ன விஷயத்த சொல்றோமோ அந்த விஷயம் வளர்ந்துகிட்டே இருக்குன்றது ஐதீகம். இந்த நாள்ல ஒரு கதை உங்ககிட்ட சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஒரு முறை பாஞ்சால நாட்டுடைய அரசன் ஒருத்தன் ஆண்டுட்டு வந்தான். அவனுடைய ஆட்சியின் போது மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது, அந்த அரசனுடைய எதிர்க்க பல நாட்டு மன்னர்கள் போர் எடுத்து வராங்க. அதனால இவனுக்கு அவன் நாட்டை கட்டுப்படுத்தவே முடியல. மக்கள் எல்லாம் துன்புடுறாங்க. கடைசி நேரத்துல அந்த எதிரி நாட்டு படைகள் எல்லாமே இந்த நாட்டுடைய அதாவது அந்த பாஞ்சால நாட்டுடைய ஃபுல்லா அவங்க கட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அரசனும் இந்த அரசியும் அவருடைய மனைவியும் என்ன பண்றாங்க, 2 பேரும் போயிடுறாங்க. 2 பேரும் போயிட்டு அவங்களுடைய காட்டுக்குள்ள ஓடி போய் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல போர் புரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அரசனை எப்படியாவது கொன்றுவாங்க, இல்ல அவங்கள அடிமையாக்கிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு இந்த பாஞ்சால நாட்டு அரசனும் அவருடைய மனைவியான அரசியும் போறாங்க. போயிட்டு காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்க சில குருமார்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஏன் எங்களுக்கு இப்படி ஆகுது, நாங்க ஒரு அரசனா இருக்கேன் நானு, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வருது, என்னுடைய எதிர்நாட்டு படைகள் எல்லாம் என்னுடைய நாட்டை இப்ப பிடிச்சிட்டாங்க, நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அரசனுக்கு ரொம்பவே கவலையா போச்சான். உடனே என்ன பண்ணிட்டாரு அந்த அரசர், அந்த முனிவர்கள்ட்ட எல்லாம் கேட்ட உடனே அந்த முனிவர்கள் சொல்றாங்களா, என்னன்னா நீ அத என்னென்னமோ போட்டு கணிச்சு பார்த்துட்டு நீ உன்னுடைய போன ஜென்மத்துல ஒரு கொள்ளைக்காரனா இருந்த, அதனால நீ நிறைய பேரை கொண்டிருக்க, அதனால உனக்கு பல பேருடைய சாபங்கள் உன்கிட்ட இருந்துச்சு, அதனாலதான் உனக்கு எதிரி நாட்டு படைகள் எல்லாம் உன் நாட்டு மேல போர் தொடுத்து வந்தாங்க. ஆனா அதுல அப்ப அந்த அரசன் கேக்குறான், நான் எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரனா இருந்திருக்கேன், அப்புறம் ஏன் மறுபிறவில எனக்கு கடவுள் ராஜாவா ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த முனிவர்கள் சொன்னாங்களாம், போன ஜென்மத்துல நீ அட்சய திருதி அன்னைக்கு தாகம்னு ஒரு அந்தனருக்கு தண்ணி கொடுத்த, அதன் காரணமா தான் நீ இப்ப ஒரு மன்னனா இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இதை கேட்டு அந்த மன்னனுக்கு பக்தியில மூழ்கி விஷ்ணுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே பாராயணம் பண்ணிக்கிட்டே அவர் தியானத்தில மூழ்கிறார். தியானத்துல மூழ்கி பல ஆண்டுகள் கழிச்சு விஷ்ணு அவருக்கு காட்சி கொடுத்த நாள் இந்த அட்சய திருதை. அந்த அட்சய திருதை அன்னைக்கு அவர் காட்சி கொடுத்ததுனால அவருக்கு பெரும் மகிழ்ச்சி எழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதாங்க இந்த நேரத்துல நீங்க தாகத்துல வந்தவங்களுக்கு நிழலும் தண்ணியும் கொடுத்தா எவ்வளவு பெரிய நல்லது நடக்கும்ன்றத தெரிஞ்சிருப்பீங்க. சரி, இந்த அட்சய திருதை அன்னைக்கு எல்லாருமே நகை வாங்கணும்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேட்டா அது சம்பிரதாய ரீதியா எல்லாரும் உண்மைன்னு தான் சொல்றாங்க. நீங்க நகை வாங்குறத நாங்க தப்புன்னு சொல்லல. ஆனா நீங்க நகை வாங்குறதுக்கு இப்பெல்லாம் நமக்கு வெயில்லாம் எவ்வளவு தாக்கம் அளிக்குது. ஒவ்வொரு வெயிலும் போதும் நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம், துன்புறுறோம். சில மக்கள் எல்லாம் வெயில்னாலே இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, மரம் இல்லாததுதான். நம்ம மரத்தை எல்லாம் வெட்டிட்டு அதை நம்ம பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிறதுனால முன்னாடியெல்லாம் எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலுமே மரத்துடைய குளுமையால நமக்கு வெயிலே தெரியாது. ஆனா இப்ப எல்லாம் சிறிதளவு வெயில் அடிச்சா கூட நமக்கு அது பெருசா தெரியுது. அதனால எப்போதுமே யாராவது இன்னைக்கு ஏதாவது வாங்கி உங்களுக்கு பெருகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மரக்கன்றை நடுங்க. அந்த மரக்கன்றை நடும் போது அந்த மரமும் பெருகி நமக்கும் இந்த வெயில இருந்து நமக்கும் விடுதல் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கையா என்னுடைய நம்பிக்கை. எனக்காண்டி இதை நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். இல்ல எனக்காண்டி இல்ல, உலக மக்கள் அனைவருக்காண்டியும் இதை செய்யுங்க. இது தானத்திலேயே சிறந்ததான அன்னதானம், அதையும் தாண்டி சிறந்த தானம். அதாவது அந்த அன்னதானத்துக்கு கூட நம்ம தேவைப்படுறது மரங்கள் தான். அதனால கண்டிப்பா இந்த நாள்ல மரங்களை நடுங்க. மரங்களை நட்டா உலக மக்கள் அனைவரும் இன்புறுவாங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திசா சூடாட்சி சவால் நான் 7ஆம் வகுப்பு பயிற்சி உங்கள் சிந்தனை. நன்றி, வணக்கம்.